நமோ வெங்கடேஷாய. திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். இந்த 10 நாட்களில் நம்ம திருப்பதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று ஆன்லைனில் புக் பண்ண விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்கணும், இல்லைன்னா 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இருக்கணும், இல்லைன்னா கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற ஃப்ரீ தரிசனத்துக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய 10 நாட்களுக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ண போகிறோங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடியில் சொல்லிட்டாங்க. நம்ம சேனலில் நானும் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த 10 நாட்களுக்கு உண்டான இலவச தரிசனத்தோட டோக்கன் கொடுப்பாங்க, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் சொல்லிட்டு. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஷியோராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷம் கோட்டா 10 நாட்களுக்கு மொத்தம் 4,25,000 டோக்கன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு 4,23,500 டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு டிக்கெட்டும் எவ்வளோ கோட்டா ஓப்பன் பண்ணுவோங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடியில் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. வந்ததும் நானும் ஷேர் பண்ணுறேன். ஜனவரி 9ஆம் தேதிக்குண்டான டோக்கன் ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 2 மணிக்கு பொதுவாக ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதிக்குண்டான டோக்கன் தரிசனம் இருக்காது. ஸோ அதற்குண்டான டோக்கன் காலையில் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதை பற்றியும் டிடிடியில் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் தேதி நேரடி சர்வதர்ஷனத்தில் போகலாமா அப்படின்னா போகலாம். 9ஆம் தேதி போகலாம். அந்த க்யூவில் கூட நமக்கு போகிறப்போ டோக்கன் கொடுப்பாங்க பொதுவாகவே. ஸோ 9ஆம் தேதி ஓரளவுக்கு சாயந்தரம் இல்லை நைட்டுக்குள்ளார உள்ளே இருக்கிற பக்தர்களெல்லாம் சுவாமி தரிசனம் பார்க்க வச்சு வெளியில் அனுப்பணும். அப்போ எவ்வளோ டோக்கன் கொடுத்தா சரியாக இருக்குங்கிறத முதலையே கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துட்டு டோக்கனில் இருக்கிற டைம் படியும் மறுபடியும் ரீஎன்ட்ரி வழியாக போகலாம், இல்லை அப்படியே இருந்து கூட சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். நீங்கள் 9ஆம் தேதி நேரடி சர்வதர்ஷனத்தில் போகிறீங்கன்னா எப்படி இருந்தாலும் அன்றைக்குள்ளார நம்மளை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க சுவாமி தரிசனம் பார்க்க வச்சுட்டு. அண்ட் போன வருஷம் இதே மாதிரி ஏகாதசிக்கு முதல் நாள் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போனவங்க டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு 2 மணி நேரத்துலேயே மறுபடியும் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா 9ஆம் தேதி சாயந்தரத்தோட டைரக்ட் சர்வதர்ஷனம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால. அடுத்து ஜனவரி 20ஆம் தேதி காலையில் அலோவ் பண்ணுவாங்க டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு. அதுக்கப்புறமா 10 நாட்களுக்கு நடுவில் நேரடி சர்வதர்ஷனம் கிடையாது. அந்த மியூசியம் இருக்கிற வழியாக தான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏடிஜிஹெச் சர்க்கிளாக இருக்கட்டும், டோக்கன் வச்சுருக்கிறவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த 10 நாட்களுக்கு. அந்த ரோட்லேயே நீங்கள் போகணும் அப்படின்னா டோக்கன் இருந்தால் தான். போன வருஷம்லாம் அலோவ் பண்ணாங்க. 4 வீலர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஈவன் பஸ்ஸு கூட போகலை அந்த 10 நாட்களுக்கு. அந்த சைடில் நம்ம தரிசனத்துக்கு போகணுன்னாலே நம்மக்கிட்ட டோக்கன் இருக்கா, டிக்கெட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் அனுப்புனாங்க போன வருஷம்லாம். ஸோ 9ஆம் தேதி சாயந்தரத்தோட நேரடி சர்வதர்ஷனம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 20ஆம் தேதி அதிகாலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நேரடி சர்வதர்ஷனம். அடுத்து இப்போ சொன்ன மாதிரி 9ஆம் தேதிக்குண்டான டோக்கன் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷனுக்குண்டான டோக்கன்ஸ் எப்போ கொடுக்க போகிறோன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் ஃபஸ்ட்டு சொன்னது அப்படி தான். 9ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்பீக்கரில் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க 9ஆம் தேதி மத்தியானம் 2 மணிலேருந்து தான் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மக்கள் 8ஆம் தேதி சாயந்தரமே அவங்க சொன்ன அந்த கவுண்டருக்கெல்லாம் போய் வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நேரம் ஆகிடுமா, ரொம்ப போன வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு மேலே பொறுமையாக இல்லாமல் பக்தர்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண போகவே இந்த டோக்கனை நாளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏகாதசிக்கு முன்னாடி மத்தியானம் நாள் 2 மணிக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்த டோக்கன் அதுக்கு முந்தின நாள் நைட்டே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப க்ரௌடு சேர்ந்துட்டதுனால. 10 நாட்களில் எப்போ போனாலும் அந்த பலன் கிடைக்கும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஏகாதசிக்கு தான் போகணும், துவாதசிக்கு தான் போகணும் அப்படின்னா ஓரளவுக்கு 8ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து நம்ம திருப்பதியில் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். நமக்கு தெரிஞ்ச இடங்கள் கீழ்த்திருப்பதியில் பரிச்சயமான இடங்கள் எது அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். இது 3ல் தான் இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால எல்லாருக்கும் இதில் கொடுக்குறாங்கன்னு தெரியும். போன வருஷம் கோவிந்தராஜ சுவாமி சோற்றியில் கூட கொடுத்தாங்க. இந்த வருஷம் அதை சொல்லலை. இந்த இடங்களில் கொடுக்குறாங்கன்ட்டு தெரிஞ்ச அந்த நம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இந்த 3 இடங்களை விட கோவிந்தராஜ சுவாமி சோற்றியில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த இடங்களை விட இந்த ராமச்சந்திர புஷ்கரணி, இந்திரா மைதானம்ன்ட்டு சொல்கிறாங்கல்ல, அது கூட ஷேர் ஆட்டோவில்
போகக்கூடிய கிட்ட இருக்கக்கூடிய இடம் தான். நீங்கள் நடந்து கூட போகணுன்னா போகலாம். இந்த விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இடங்களை கம்பேர் பண்ண ஆக்சுவலாக கூட்டம் ஏகாதசி டிக்கெட் வாங்குறதுக்கு இந்த இந்திரா மைதானத்துலேயும் இருக்கும், ராமச்சந்திர புஷ்கரணிலையும் இருக்கும் தான். ஆனால் மற்ற இப்போ சொன்ன இடங்களை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். ஈவன் அதுக்கப்புறம் கூட ஏகாதசி துவாதசி டோக்கன் வாங்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரௌடு குறைய ஆரம்பிச்சிடும். மற்ற நாட்களுக்கு உண்டான டோக்கன் வாங்குறப்ப கூட சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் போகிறப்ப ரொம்ப க்ரௌடு இருக்குன்னா டக்குன்னு ஒரு ஷேர் ஆட்டோவோ பிடிச்சிட்டு இந்த ராமச்சந்திர புஷ்கரணிக்கும் இந்திரா மைதானத்துக்கோ போயிட்டிங்கன்னா இந்த மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணுறப்போ வெயிட் பண்ணக்கூடிய அந்த டைம் கம்மியாக இருக்கும். நம்ம சேனலில் எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் தெரிஞ்சுக்கிட்டு. அண்டு இந்த வருஷம் டிடிடியிலேயே இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாலலாம் அவங்களே அப்டேட் எவ்ரிடே ரெகுலராக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக டோக்கன் தரிசனம் பற்றின அப்டேட்டும் கொடுப்பாங்க, அதுவும் ஷேர் பண்ணுறேன். நேரில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. திருமலா.orgலையும் அப்டேட் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி சாயந்தரம் அதிக பக்தர்கள் இருக்கிறாங்கன்னா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா சொன்னபடி 9ஆம் தேதி மத்தியானம் போல் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் ஏகாதசிக்குண்டான டோக்கன்ஸ் 2-3 மணி நேரத்துலேயே தீந்துடும். அதனால தான் 8ஆம் தேதி சாயந்தரத்துலேயே நீங்கள் இருந்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஏகாதசிக்கு தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னா 5 மணி ஸ்லாட்லேருந்தே கொடுத்துருந்தாங்க காலையில். அது முடிஞ்சதும் துவாதசி கூட ஒரு 2-3 ஹவர்ஸில் தீந்துடும். அதுக்கப்புறம் டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக தான் தீரும். 19ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் இருக்குமானா அப்படியெல்லாம் சொல்லலை, அந்த அளவுக்கு பொறுமையாலாம் தீராது. எவ்வளோ சீக்கிரம் தீருதுங்கிறத நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். எந்த டேட்டுக்கு உண்டான டோக்கன் போயிட்டுருக்கு, எந்த ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கிறது பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் ஏகாதசி துவாதசிக்கு தான் போகணுன்னா 8ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்தே கீழ்த்திருப்பதியில் இருங்க. இந்த 2 நாளை கம்பேர் பண்ணுறப்ப மீதி நாட்களுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி விட்டுட்டு 12ஆம் தேதியிலேருந்து இப்போ நீங்கள் நேரில் போய் வாங்குறதுக்கு டோக்கன் ட்ரை பண்ணுறீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம வாங்கிக்கலாம். எல்லாருமே இந்த 2 நாளைக்கு தான் எய்ம் பண்ணுறாங்க. ஸோ மற்ற நாட்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறப்போ ஓரளவுக்கு இந்த டேஸை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக வாங்கிக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் போகலாங்கிற பிளானில் இருக்கீங்க டோக்கன் தரிசனத்தில் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேஸை விட்டுட்டு மீதி நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ஒரு 4-5 நாளுக்குள்ளே பார்த்துருங்க வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரில சுச்சுவேஷன். எப்படி இருந்தாலும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆதார் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை ஒரிஜினல் ஆதார் நம்ம வச்சுக்கலாம். மொபைலில் இருந்தால் கூட காமிச்சு டோக்கன் வாங்கிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டோக்கன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மேலே இருக்கிறவங்க யார் நம்ம வாங்க போகிறோமோ அவங்க எல்லாருமே க்யூவில் இருக்கணும். இப்போ பெரியவங்க இருக்காங்க உட்கார வச்சுக்கிட்டு நம்ம க்யூவில் நிற்கலான்னா அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, உங்கள் டோக்கனாக இருக்கட்டும் டிக்கெட்டாக இருக்கட்டும் அந்த டைம்லேருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் திருமலைக்கு போகிறதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா திருமலைக்கு நம்ம யார் வேணாலும் போகலாம், தரிசனம் பார்க்கறதுக்கு தான் நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணும். ஸ்ரீவாரிமேட்டில் அலிப்பிரிமேட்டெல்லாம் டோக்கன் கொடுப்பாங்கன்னா அங்கே கொடுக்க மாட்டாங்க. திவ்யதேசன் அலிப்பிரியில் ஆல்ரெடி திவ்யதேசன் டோக்கன் இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கக்கூடிய திவ்யதேசன் டோக்கனும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த டோக்கனை வாங்கிட்டு நாங்கள் நடந்து போகலாமான்னா அது நடந்து போகலாம். அங்கே கொடுக்குற டோக்கன் தான் கிடையாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன் துவாரதர்ஷனத்துக்கு உண்டானது வாங்கிட்டு அனுமதிக்கக்கூடிய டைமில் நம்ம நடந்து போகலாம். ஆன்லைனில் எங்களுக்கு 300 ரூபாய் கிடச்சிருச்சு. ஆஃப்லைனில் நாங்கள் போகிறப்போ கடைசி நாளில் தான் நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம். ஆஃப்லைனில் போகிறப்போ அங்கே டோக்கனும் இருக்குது அப்படின்னா நாங்கள் அந்த டோக்கனும் வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். ஒரு தடவை டோக்கன் வாங்கிட்டு மறுபடியும் டோக்கன் வாங்கிக்கலாமா மறுநாளே போய் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கல. அப்படி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஜென்ரலாக டோக்கனு கூட ஒரு தடவை வாங்கிட்டு மறு தடவை வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் உண்டு. ஸோ அந்த மாதிரி உடனுக்குடன் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா டோக்கன் இருக்குது அப்படின்னா, இல்லை 30 டேஸ் கேப் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஒரு டோக்கன் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ ஏகாதசிக்கு உண்டான டோக்கன் வாங்கிட்டோன்னா நம்ம மனசெல்லாம் ஏகாதசிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கணுங்கிற அந்த நினப்பில் தான் இருக்கும். நம்ம டைம் ஸ்லாட்லேருந்து 1 hour பிஃபோர் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஏகாதசி துவாதசிக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஆன்லைனில் 300 ரூபா போட்டாலும் சரி டோக்கன் வாங்கியிருந்தாலும் சரி ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 12 தேதிக்கு போய் டோக்கன் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு கிடைச்ச டோக்கன் 15ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவங்க கண்டினியூஸாக டோக்கன் கொடுத்துட்ருக்கிறப்போ
2 நாள் எப்படி ஸ்டே பண்ணலான்னா அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். திருமலாவில் டோக்கன் வச்சுருந்தாலும் சரி, ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ரூம் கிடைக்கலன்னா கூட சரி, நம்மளோட தரிசன டேட்டுக்கு மொதல் நாள் தான் ரூம் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போது காலையில் 12 மணி ஸ்லாட் தரிசனத்துக்கு போயிட்டீங்க, வெளியில் ஒரு 4 மணிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கு உண்டான டிக்கெட் என்கிட்ட இருக்கே, ரூம் எடுக்கலாமா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. மொதல் நாள் தான் ரூம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மொதல் நாள் தான் போய் கவுண்டரில் நின்று ரூம் எடுத்துக்கணும். அவர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க. அக்கமடேஷன் தங்குறதுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அன்னன்னைக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோட்டா கொடுத்தாங்கன்னா வசதியாக இருக்கும். பட் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஒட்டுக்கா அந்த 4,25,000 டிக்கெட்டும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அன்னன்னைக்கு உண்டான கோட்டா கொடுக்க போகிறாங்களா இப்போ கொடுத்துட்ருக்கிற மாதிரி அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு வேளை டோக்கனையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க, அதாவது ஜனவரி 15, 16 தேதிக்கே டோக்கன்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா மீதி 3 நாட்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அடுத்து எப்போ எஸ்எஸ்டி கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா, டோக்கன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி துவார தரிசனத்துக்கு உண்டானது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 20ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு இப்போ கொடுத்துட்ருக்கிற மாதிரியே தான். விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கீழ் திருப்பதிலையும், ஸ்ரீவாரிமெட்டில் 6 மணி போல் 20ஆம் தேதி காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி வழக்கம் போல் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்துக்கு அலோ பண்ணிவிடுவாங்க, இன்ஃபேன் தர்ஷனத்துக்கு அலோ பண்ணிவிடுவாங்க, என்ஆர்ஐ தர்ஷனத்துக்கும் போகலாம். ஸோ இந்த துவார தர்ஷனத்துக்கு உண்டான ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும். டோக்கன் வாங்கிட்டு வந்தால் தான் தரிசனம்ட்டு தெரியாமல், ஏன்னா போன தடவை சேவாவில் இருந்ததுனால சொல்கிறேன், மலைக்கு டோக்கன் இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு போனவங்களும் இருந்தாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் டோக்கன் வாங்கிட்டு மலைக்கு வாங்க. மலைக்கு வரலாம், மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம், மற்ற கோயிலுக்கெல்லாம் போகலாம். ஆனால் திருப்பதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டோ இல்லைனா கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் நம்மக்கிட்ட அவசியம் இருக்கணும். பொதுவாக பக்தர்களுக்கு இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுக்குற இடம் எது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற பில்டிங்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கு, அலிப்பேரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த அளவுக்கு தான் டோக்கன் கொடுக்குற இடங்கள்னு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த இந்திரா மைதானம், புஷ்கரணி, ராமச்சந்திர புஷ்கரணி எல்லாம் ரொம்ப தூரம் கிடையாது. நீங்கள் ஒரு 4 பேர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவில் கூட போய் வாங்கிக்கலாம். இந்த மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறப்போ அந்த இடமும் கம்மியாக இருக்கும். ஆன்லைன் தரிசனமாக இருக்கட்டும், இல்லை நேரில் வாங்க போகிற டோக்கனாக இருக்கட்டும், நமக்கு டோக்கன் கிடைக்கணும், டிக்கெட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், திருப்பதியில் பெருமாளை பார்ப்போம் எப்போ வேணாலும், ஆனால் அந்த துவாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே டிக்கெட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். திருமலாவில் பாலாஜி நகரில் ஆக்சுவலாக கொடுப்பாங்க, போன வருஷம் அங்கே தான் கொடுத்தாங்க. அது நம்ம வாங்க முடியாது, அங்கே ஆதார் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாங்கிக்க முடியும். அந்த மக்களுக்காக, அங்கே இருக்கிற மக்களுக்காக ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் அன்னப்பிரசாதம் காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுப்பாங்க. அகெயின் சாயந்தரம் 6:30 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. ஈவன் விஷ்ணு நிவாசத்தில் கூட. ஏன்னா நம்ம இந்த டோக்கன் வாங்க போகிறப்போ சாப்பிட்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எப்போயாச்சும் ஒரு நாள் இந்த 10 நாளில் பார்த்தா போதும் அப்படின்னா, அந்த ஏகாதசி துவாதசியை விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்துலேருந்து ஓரளவுக்கு நம்ம சேவ் பண்ணிவிட்டு மினிமம் கூட்டத்தில் டோக்கன் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைவ் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு சிலர் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரு தடவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கு எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அது யூடியூப்பில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஒரு தடவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னெல்லாம் அப்பப்போ சேனல் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெகுலராக திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன், தர்ஷன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங் பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி துவார தர்ஷனத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிடிடியில் அஃபீஷியலாக இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா எவ்வளோ எப்போ கொடுப்போங்கிறது சொல்லுவாங்க. நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு போகிறத பற்றியெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போன வருஷம் துவார தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் போனேன். இந்த டோக்கனே 5 மணி ஸ்லாட்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. ஏர்லி மார்னிங் ஸ்லாட் எது கொடுக்குறாங்களோ அது கிடச்சிருச்சு அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளார நம்ம சுவாமி தரிசனமே பார்த்துட்டு வந்துடலாம்.
இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.